இங்க இன்னொரு ஒரு கோஷ்டி இருக்கு, அடிமை கோஷ்டி. நம்ம மாநாடு நடந்ததுல இருந்து ஒருத்தன் வெளில வரலைங்க, எங்கன்னே தெரியல யாருமே. அதுல பல அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எடப்பாடி விரைவில் ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னு இவர் சொல்றாரு ஓபிஎஸ். அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அவர் தான் முதல்ல ஜெயிலுக்கு போக போறாருன்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், விரைவில் நீங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போக போறது உறுதி. அங்கேயுமே உங்க பக்கத்து சீட்டு கிடைக்க போது உறுதி. உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஜெயிலுக்கு போகும்போது கூட தவழ்ந்து போகாதீங்க. அதே மாதிரி சட்டசபை இல்லைங்க, அடிக்கடி வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. அவங்க வெளிநடப்பு செய்யும் போது என்ன தெரியுமா காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை சொல்லியோ, அவங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட வெளிநடப்பு செஞ்சது இல்லை. என்ன சொல்லி வெளிநடப்பு செய்யறாங்க, எனக்கு அவர் பக்கத்துல சீட்டு கொடுக்காதீங்க, எனக்கு பின்னாடி ரோல கொடுங்க சீட்டு, நான் அவர் பக்கத்துல உட்கார மாட்டேன். இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் சண்டை போடுவாங்கல்ல, அது மாதிரி. அதுல இவர் எந்திரிச்சு பேசினார்னா அவர் அப்படியே திரும்பிப்பாரு. அதிமுக காரனுக்கு தேவை வெறும் 2 காலு தான். ஏன்னா காலில் வர கட்சி தான் அதிமுக. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலா அம்மையோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா காலையும் மாறி விட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டாங்க. அதன் பிறகு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தாரு, அவருடைய காலை இவர் வாரி விட்டாரு, இவரோட காலை அவர் வாரி விட்டார். இப்படி காலில் வார கட்சி தான் அதிமுக என்பதை நீங்க உணர வேண்டும். இன்னொரு ஒரு மிகுந்த நகைச்சுவையான நிகழ்ச்சி நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. 2 நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர், நம்முடைய கலைஞருடைய நண்பர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. அதுக்கு திருப்பத்தூர்ல அங்க கட்சியுடைய நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறாங்க. எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா அரவிந்த் சாமி போட்டோ, நடிகர் அரவிந்த் சாமி போட்டோவை அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட கட்சி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தன்னோட கட்சி தலைவரோட போட்டோ எதுன்னு தெரியலங்க அவனுக்கு. எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு குழம்பி போயிருக்கிற கட்சி தான் அதிமுக. அந்த அளவில் அந்த கட்சி இப்போ இருக்கு. பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டோன்னு சொல்றாங்க, ஆனா மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகை சந்திப்பு, அதை கேட்கிறாங்க கூட்டணி பத்தி. என்ன தெரியுமா சொல்றாரு, அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்றாரு. எனவே தமிழ்நாட்டு மக்கள் இத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அதிமுகவுடைய தேசிய தலைமை தான் பாஜக, பாஜகவுடைய மாநில கிளை தான் அதிமுக. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.